தீவிர நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை எப்போ ஏற்படுற வலியை குறைக்க உதவும் ஒரு சிறப்பு சிகிச்சை முறை தான் பாலியேட்டிவ் கேர். இது ஏன் தேவைப்படுது, யாருக்கெல்லாம் அவசியம்னு பார்க்கலாம். பாலியேட்டிவ் கேர்ன்றது சிறப்பு துணை மருத்துவ சிகிச்சை அல்லது பராமரிப்புன்னு சொல்லலாம். நோயாளிகளோட உடல் மற்றும் மன வலியை குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவ சிகிச்சை முறை. ரொம்ப தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கண்ணியத்தோடையும் மன உறுதியோடையும் நோய்களை எதிர்கொள்ள உதவுற ஒரு பலதுறை அணுகுமுறை. இந்த சிகிச்சை நோயாளியோட வலி, மன அழுத்தம், நோய் அறிகுறிகளை குறைச்சு அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மேம்படுத்தும். வயது வரம்பில்லாம நோயோட தன்மை எப்படி இருந்தாலும் தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த சிகிச்சை தரப்படும். குறிப்பா மரணத்தை நெருங்கிட்டு இருக்கிற நோயாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் வழங்கப்படும். செவிலியர்கள், மருத்துவர்கள், பிசியோதெரபிஸ்டுகள், உளவியலாளர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள் இந்த சிகிச்சை பணிகளில் ஈடுபடுறாங்க. இவங்க நோயாளிகளை ரொம்ப அன்போடு கவனிச்சு அவங்கள உணர்ச்சி ரீதியா வலிமையா ஃபீல் பண்ண வைப்பாங்க. டிமென்ஷியா, புற்றுநோய், இதய செயலிழப்பு, சிறுநீரக பிரச்சனை, நுரையீரல் நோய் போன்ற தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட வலியை குறைக்க இந்த சிகிச்சை முறை உதவுது. நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தினருக்கும் ஆறுதல் அளிக்க இந்த சிகிச்சை வழங்கப்படுது. ஒரு நோயோட ஆரம்பத்துல இருந்தே மருத்துவ சிகிச்சையோட சேர்த்தே இந்த சிறப்பு கவனிப்பையும் கொடுக்கலாம்னு, அப்படி இல்லைன்னா நோயாளிக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பவும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் வயதானவங்களுக்கு முன்கூட்டியே தொடங்குறது நல்லதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது ஐசியூல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற சிகிச்சை, பிறந்தவுடன் குழந்தைகளுக்கு கொடுக்கிற சிகிச்சை, கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு, வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உள்ள முதியோர்களுக்குன்னு பல பிரிவுகளா இருக்கு. இந்த சிகிச்சையில ஈடுபடுறவங்க ரொம்ப மென்மையாகவும் அன்பு காட்டுறவங்களாகவும் இருக்கணும். ஒருபோதும் கோவப்படவோ அருவருப்போட நடந்துக்கவோ கூடாது. இதுக்குன்னு தனி படிப்பும் இருக்கு. முறையா பயிற்சி பெற்றவங்களை மட்டும்தான் இதுல ஈடுபடுத்துவாங்க. ஆஸ்டர் ஆர்வி மருத்துவமனையோட டாக்டர் ராகவேந்திர ராமஞ்சுலோ இந்த சிகிச்சை இறுதிக்கட்ட நோயாளிகளுக்கு மட்டுமானது இல்லாம குணப்படுத்தக்கூடிய நோயாளிகளுக்குமானதுன்னு சொல்றாரு. நோய்களோட ஆரம்ப நிலையிலேயே இந்த சிகிச்சை தொடங்குறதுனால சிகிச்சைகளை எளிதாக்கலாம்னு, சிக்கல்களை குறைக்கலாம்னு சொல்றாரு. மருத்துவமனையில மட்டும் இல்லாம வீட்டில இருந்தும் இந்த சிறப்பு கவனிப்பு சிகிச்சையை எடுத்துக்கலாம். இந்த பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையோட செலவு நாம வாழ்ற இடம், பொது சேவையா இல்லை தனியார் சேவையா, நோயோட தீவிரம், எந்த அளவு பராமரிப்பு தேவைன்றதை பொறுத்ததுன்னு ராமையா மருத்துவமனையோட டாக்டர் அஸ்வின் குல்கர்னி சொல்றாரு. இருந்தாலும் ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே அல்லது இலவசமாக சிகிச்சை வழங்குற லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், அரசு நடத்தும் மருத்துவமனைகள் மற்றும் சமூக அமைப்புகளும் நிறையவே இருக்கு. கேரள அரசு இந்த நோய் சிறப்பு பராமரிப்பை ஆரம்ப சுகாதார அமைப்புல இணைச்சிருக்காங்க. இந்தியாவில் முக்கிய நகரங்கள்ல இதை பின்பற்றிட்டு வராங்க. ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது வழக்கமானது, சாதாரணமானது. ஆனா அதை விட அந்த சிகிச்சையை நோயாளி ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவரோட உடலும் மனமும் வலிமையா இருக்க வேண்டியது அவசியம். அந்த வலிமையை கொடுக்குற இந்த பாலியேட்டிவ் கேர் ஒவ்வொரு நோயாளிக்கும் அவசியம்னு நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க.